ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று இதிகாசம் எப்படி ஆரம்பிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெரிய போர்க்களத்திலயா, இல்ல ஆயிரக்கணக்கான குதிரைகள் யானைகள் சத்தத்திலயா? ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். கரெக்ட். ஆனா நாம இன்னைக்கு அலச போற இந்த மாபெரும் காவியம் அப்படி தொடங்கல. ஒரு அமைதியான நதிக்கரையில ஒரு சின்ன பறவையோட மரணத்துல அந்த முனிவரோட கண்ணீர்ல தொடங்குது. ஆமா. நாம இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தோட முதல் பகுதியான ஒட்டுமொத்த காவியத்துக்கும் ஆணிவேரான பாலகாண்டம் பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். உங்ககிட்ட இருக்கிற பல்வேறு வரலாற்று தரவுகள், பழங்கால சுவடிகள், அப்புறம் ஆய்வுக் கட்டுரைகளை வச்சு நம்ம தேடலை தொடங்கலாம். கண்டிப்பா. ராமாயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுமார் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு மாபெரும் கடல். அதுல இந்த பாலகாண்டம் முதல் காண்டம். அதாவது நாயகனோட குழந்தை பருவத்தை குறிக்கிற பகுதி. ஆமா, அதேதான். அவனோட குழந்தை பருவம், ஆரம்ப கால பயணங்களை விவரிக்கிற பகுதி. ஒரு மாளிகைக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதே போல வரப்போற 6 காண்டங்களுக்கும் ஒரு உளவியல் மற்றும் அரசியல் அடித்தளத்தை அமைக்கிறதே இந்த பாலகாண்டம் தான். ஓஹோ. அதனால இத வெறும் ஒரு குழந்தை பருவ கதை அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. சரி, இப்போ நாம அந்த நதிக்கரைக்கு மறுபடியும் போவோம். ஒரு காவியம் எப்படி ஒரு பறவையோட மரணத்துல ஆரம்பிக்குது? தமசா நதிக்கரையில வால்மீகி முனிவர் குளிக்க போறாரு. அங்க 2 கிரௌஞ்ச பறவைகள் அன்பா விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஆனா திடீர்னு ஒரு வேடன் அம்பை எய்து அதுல ஒரு ஆண் பறவை துடிதுடிச்சு இறந்து போகுது. இத பார்த்த முனிவருக்குள்ள தாங்க முடியாத ஒரு பெருந்துயரம் உருவாகுது. அந்த சோகம்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அந்த துயரத்துல, அந்த சோகத்துல அவர் வாயிலிருந்து தன்னிச்சையா ஒரு வார்த்தை வெளியே வருது. அது ஒரு சாபமா வந்தாலும் அது பாத்தீங்கன்னா ஒரு கச்சிதமான இலக்கண கட்டமைப்புல ஒரு தாளத்துல அமையுது. இருங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன பறவையோட சாவு ஒரு மாபெரும் காவியத்தோட தொடக்க புள்ளியா மாறுதா? ஆமா. நாம இன்னைக்கு பாக்குற மாடர்ன் கலைஞர்கள் தங்களோட சொந்த வலியையும் மன அழுத்தத்தையும் ஒரு பெரிய கலையா மாத்துவாங்களே, அது மாதிரி இருக்கே. வலி எப்படி ஒரு இலக்கண பிழையற்ற பாட்டா மாறுது? அதுதான் கலையோட உச்சம். மனித உணர்வுகளோட வெளிப்பாடு எப்போதுமே ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும்போது அது காவியமா மாறுது. அந்த முனிவரோட சோகம் தான் வரலாற்றின் முதல் ஸ்லோகமாக மாறுச்சுன்னு இலக்கியங்கள் சொல்லுது. வாவ். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமஸ்கிருத இலக்கியத்துல இது ஒரு பெரிய திருப்புமுனை. அப்படியா? என்ன திருப்புமுனை? அது வரைக்கும் வேதங்கள்ல மட்டும்தான் மந்திர கட்டமைப்பு இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கடுமையான விதிகளை கொண்டது. ஆனா முதல் முறையா மனித உணர்வுகளை, அதுவும் இரக்கத்தை அடிப்படையாக கொண்டு வெளிவந்த முதல் லௌகிக ஸ்லோகம் பிறந்தது அந்த நொடியில தான். ஓஹோ, சோ ஒரு வேத காலத்திலிருந்து மனித உணர்வுகளுக்கான காலமா அது மாறுது. ஆமா, கரெக்ட். இந்த ஒரு உணர்வு பூர்வமான சம்பவத்தை வச்சுதான் வால்மீகி தன்னோட காவியத்தை தொடங்குறாரு. இந்த முன்கதைக்கு பிறகு காவியம் நேராக கோசல நாட்டின் தலைநகரான அயோத்திக்குள்ள நுழையுது. அயோத்தி தசரத சக்கரவர்த்தியோட ஆட்சி. அவருக்கு எல்லாமே இருக்கு. செல்வம் இருக்கு, மாபெரும் படைபலம் இருக்கு. ஆனா ஒரு பெரிய குறை. ஆமா, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அதானே, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள வாரிசு இல்லைங்கிற விரக்தியில அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்தோட விளைவா கௌசல்யாவுக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகணனும் பிறக்கிறாங்க. இந்த இடத்துலதான் தரவுகள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா நிறுவுது. ராமர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் விஷ்ணுவோட 7வது அவதாரம். இப்போ இந்த யாகம் பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். கண்டிப்பா. தசரதன் ஒரு அப்பாங்கிற முறையில தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் இந்த யாகத்தை பண்றாரு. ஆனா பிரபஞ்ச அளவுல பாத்தீங்கன்னா அங்க வேற ஏதோ ஒரு பெரிய ஆன்மீக திட்டம் நடக்குது இல்லையா? விஷ்ணு ஏன் ஒரு சாதாரண மனுஷனா பிறக்க முடிவு பண்ணணும்? அவர் நினைச்சா மேல இருந்தபடியே உலகத்தை காப்பாத்திருக்கலாமே. அங்கதான் ராவணனோட வரம் ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. நீங்க கேக்குறவங்க ராவணனோட பின்புலத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவன் பிரம்மா கிட்ட என்ன வரம் வாங்கியிருந்தான்? யாருக்கும் தன்னை அழிக்கிற சக்தி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருப்பான். தேவர்கள், அசுரர்கள், காந்தர்வர்கள்னு யாராலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான். ஆனா மனிதர்களையும் மிருகங்களையும் அவர் பொருட்டாவே மதிக்கல. அவங்களால தனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சான். ஓ, அந்த ஈகோ. ஆமா, அதனால அவங்கள அந்த லிஸ்ட்லயே அவன் சேர்க்கல. இந்த ஒரு லூப் ஹோல் தான் பிரபஞ்ச தர்மத்துக்கு தேவைப்பட்டுச்சு. உலகில் அதர்மம் தலை தூக்கும் போது அதை கட்டுப்படுத்த ஒரு சக்தி தேவை. அதனால அந்த சக்தி மனித உருவத்துல தான் வந்தாகணும். எக்ஸாக்ட்லி. தர்மத்தை நிலைநாட்ட அவர் ஒரு சாதாரண மனிதனா பிறக்க வேண்டிய கட்டாயம். தசரதனோட யாகம் அப்படிங்கிறது வெறும் குழந்தைக்கான வேண்டுதல் இல்ல. அது இந்த பிரபஞ்ச திட்டத்தை பூமிக்கு கொண்டு வர்ற ஒரு போர்ட்டல் மாதிரி செயல்பட்டிருக்கு. இத கேக்குறப்போ நமக்கு ஒண்ணு தோணுது.
அதிகார போதையில இருக்கிறவங்க தங்களை விட பலவீனமானவங்களை மதிக்க தவறும்போது அந்த பலவீனமே அவங்களுக்கு அழிவா மாறும் அப்படிங்கறது இது குறிக்குது போல. மிகச்சரியான பார்வை. சரி, இப்போ குழந்தைங்க பிறந்துட்டாங்க. அரண்மனையில எந்த குறையும் இல்லாம எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா வளர்றாங்க. இப்போ விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் முனிவர் அயோத்திக்கு வர்றாரு. அவர் தசரதன் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. தாம் பண்ற யாகத்தை அரக்கர்கள் அழிக்கிறாங்க, அதனால அதை காப்பாத்த இளம் ராமரையும் லக்ஷ்மணனையும் தன்னுடனே காட்டிற்கு அனுப்பணும்னு கேக்குறாரு. எனக்கு இதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? தசரதன் கிட்ட பல லட்சம் வீரர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராணுவம் இருக்கு. அதை விட்டுட்டு காலேஜ் படிப்பு முடிச்ச உடனே ஒரு பையனை ரொம்ப கஷ்டமான ஒரு இன்டர்ன்ஷிப்ல தூக்கி போடுற மாதிரி இப்போதான் போர்க்கலைகளை கத்துக்கிட்ட 15 வயது சிறுவர்களை ஏன் கொடிய அரக்கர்கள் கிட்ட அனுப்பணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. விஸ்வாமித்ரர் ஏன் இதை இவ்வளவு பிடிவாதமா வலியுறுத்துறாரு? விஸ்வாமித்ரர் ராமரை கேட்கறதுக்கு காரணம் வெறும் படைபலம் கிடையாது. நீங்க சொன்ன அந்த இன்டர்ன்ஷிப் ஒப்பீடு ரொம்ப சரியானது. ஆனா இது ஒரு ராஜாவா ஆகிறதுக்கான பயிற்சி இல்ல, ஒரு பிரபஞ்ச காவலனா ஆகிறதுக்கான முதல் களப்பயிற்சி. ஓ, பிரபஞ்ச காவலன். ஆமா, அரண்மனையில இருக்கிற வரைக்கும் ராமருக்குத்தான் யாரு, தன்னோட உண்மையான பலம் என்ன, இந்த உலகத்தோட இருண்ட பக்கம் என்னன்னு தெரியாது. விஸ்வாமித்ரர் இங்கே ஒரு யாகத்தை காப்பாத்துற முனிவரா மட்டும் வரல. பின்ன வேற எப்படி வர்றாரு? அவர் ராமருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக நோக்கத்தை தட்டி எழுப்புற ஒரு வினையோக்கியா செயல்படுறாரு. ஒரு இளவரசன் தன்னை ஒரு சாதாரண மனிதனா தசரதனோட செல்ல மகனா பாக்குறதுல இருந்து மாறி ஒட்டுமொத்த தர்மத்தையும் காக்க பிறந்தவன்னா அப்படிங்கறத உணர வைக்கிற ஒரு பயணம் இது. அந்த பயணத்துல அவங்க சந்திக்கிற முதல் சேலஞ்சே ரொம்ப வித்தியாசமானது. அவங்க தாடக அப்படிங்கிற ஒரு அரக்கியை எதிர்கொள்றாங்க. மூலாதாரங்கள்ல அவளை பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அவளை பத்தின வர்ணனைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவ வெறும் ஒரு சாதாரண அரக்கி கிடையாது. ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு நிலத்தையே, தங்கம் விளையிற பூமியே தன்னோட கோபத்தாலையும் அசுர பலத்தாலையும் ஒரு வறண்ட பாலைவனமா மாத்தினவள்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அதாவது அவ இயற்கையை அழிக்கிற ஒரு சக்தியா சித்தரிக்கப்படுறா. ஒரு 15 வயது பையன், அதுவும் ஒரு இளவரசன், ஒரு பெண்ணை கொல்லலாமாங்கிற தயக்க ராமருக்கு வருது. அங்கதான் ராமரோட முதல் நெறிமுறை போராட்டம் தொடங்குது. கரெக்ட். அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் கொடுக்கிற விளக்கம்தான் தர்மத்தோட அடிப்படையை புரிய வைக்குது. ஒரு சமூகத்துக்கோ அல்லது இயற்கைக்கோ மிகப்பெரிய அழிவு வரும்போது அதை செய்யறவங்களோட பாலினத்தையோ வயதையோ பார்க்கக்கூடாது. அதாவது பொது நலம்தான் முக்கியம். ஆமா, தனிப்பட்ட நெறிமுறைகளை விட ஒட்டுமொத்த உலகத்தோட நலனை காக்கிறது தான் அரச தர்மம்னு விஸ்வாமித்திரர் புரிய வைக்கிறாரு. தாடகையை அழிப்பது அப்படிங்கிறது வெறும் ஒரு பேயை கொள்ற செயல் கிடையாது. அது சிதைக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட இயற்கையை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான ஒரு குறியீடு. அப்போ அது இயற்கையை காக்கும் ஒரு போர். ஆமா, அவளை கொன்ற பிறகு அந்த நிலம் மீண்டும் செழிக்க ஆரம்பிக்குது. ராமரும் லக்ஷ்மணனும் அவளையும் மாரிசன் போன்ற மற்ற அரக்கர்களையும் எதிர்கொண்டு விஸ்வாமித்ரோட யாகத்தை வெற்றிகரமா முடிக்கிறாங்க. சூப்பர். இந்த முதல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ராமருக்கு எல்லா அஸ்திரங்களும் கிடைக்குது. அடுத்த கட்டமா விஸ்வாமித்ரர் அவங்கள மிதிலை நகருக்கு கூட்டிட்டு போறாரு. ஜனகர் ஆட்சி செய்யற மிதிலை. மிதிலைன்னு கேக்குற உங்களுக்கு சீத்தை தான் நினைவுக்கு வருவாங்க. ஆமா, சீத்தை தான். அவளோட பிறப்பும் கூட சாதாரணமானது கிடையாது. அவ ஒரு தாயன் கருவில் உதித்தவள் அல்ல. மன்னன் ஜனகர் ஒரு யாகத்துக்காக நிலத்தை உழும்போது பூமிக்கு அடியில இருந்து ஒரு பெட்டியில கண்டெடுக்கப்பட்டவள். லக்ஷ்மியோட அவதாரம். மிதிலையில சீத்தைக்கு ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற நிபந்தனை என்னன்னா, சிவபெருமானோட மாபெரும் வில்ல, அந்த சிவதனுச யார் தூக்கி நானேற்றாங்களோ அவங்களுக்கு தான் சீத்தை. ஒரு மாபெரும் சவால் அது. ஆமா, பல மாவீரர்கள், பெரிய பெரிய நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்து முட்டி மோதி பார்த்துட்டு அதை அசைக்க கூட முடியாம அவமானப்பட்டு போறாங்க. ஆனா ராமர் அந்த வில்ல ரொம்ப அனாயாசமா ஒரு விளையாட்டு பொருளை தூக்குற மாதிரி தூக்கி வளைக்கிறப்ப அந்த வில்லே ரெண்டா உடைஞ்சிடுது. ஆமா, பெரிய சத்தம் கேட்டுச்சான். எனக்கு என்னமோ இது மேற்கத்திய கதைகள்ல வர்ற கிங் ஆர்த்தர் கதைய ஞாபகப்படுத்துது. பாறையில சொருகி இருக்கிற அந்த மாய வாழை உண்மையான ராஜாவால மட்டும்தான் உருவ முடியும்னு ஒரு மித்து இருக்குமே, அதே மாதிரி தானே இதுவும். அதேதான். இந்த சிவதனுச உடைக்கிறது அப்படிங்கிறது ராமர் தன்னோட தெய்வீக தகுதிய ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கூடியிருந்த அரசர்களுக்கும் காட்டுற ஒரு பிரம்மாண்டமான சர்டிபிகேட் மாதிரி தானே. ஒரு விதத்துல இது ஒரு தகுதி சான்றிதழ் தான். ஆனா இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. நீங்க சீத்தை யாருன்னு யோசிச்சு பார்க்கணும். அவ பூமியிலிருந்து வந்தவள், அதாவது இயற்கையின் மறு உருவம். கரெக்ட். சிவபெருமானின் வில் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அழிக்கும் மற்றும் ஆக்கும் சக்தியின் குறியீடு.
அது ஒரு மிகப்பெரிய பாரம். ராமர் அந்த வில்ல உடைப்பது அப்படிங்கிறது இயற்கையானது, தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவனை தனக்கான துணையாக தேர்ந்தெடுப்பதை குறிக்குது. ஓ, ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு இதுல. ஆமா, பழைய சகாப்தத்தோட சின்னமான அந்த வில்ல உடைப்பதன் மூலம் ராமர் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அயோத்திக்கும் மிதிலைக்கும் இடையிலான ஒரு மாபெரும் கூட்டணியின் தொடக்கம் இது. எப்படி சொல்றீங்க? அயோத்தி அப்படிங்கிறது அதீத படைபலமும் வீரமும் போர்க்குணமும் கொண்ட ஒரு நாடு. ஆனா மிதிலை அப்படிங்கிறது ஆன்மீகமும் தத்துவ ஞானமும் அறிவாற்றலும் நிறைஞ்ச நாடு. இந்த ரெண்டும் ராமசீதி கல்யாணம் மூலமா இணையுது. ஓ, அதிகாரமும் அறமும் இணையுதா? நடக்குது. அதிகாரம் மற்றும் அறத்தின் இணைப்பு, இது ரொம்ப அருமையான பார்வை. இதுவரைக்கும் நாம கதையோட ஓட்டத்தை பார்த்தோம். ராமரோட பிறப்பு, விஸ்வாமித்திரருடனான அந்த இன்டர்ன்ஷிப் பயணம், அரக்கர்களை அழித்தல், மிதிலையில சிவதனுச உடைத்து சீதைய மணத்தல்னு எல்லாமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்குது. இது எல்லாம் நமக்கு பரிச்சயமான ஒரு கதை தான். ஆனா இப்ப நம்மிடம் உள்ள வரலாற்று மற்றும் இலக்கிய ஆய்வு கட்டுரைகள் இன்னொரு பெரிய விவாதத்தை முன்வைக்குது. ஆமா, அந்த விவாதம் ரொம்ப முக்கியமானது. ஜெர்மன் அறிஞரான ஹெர்மன் ஜேகோபி போன்ற பல வரலாற்று மற்றும் மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராமாயணத்தோட இந்த முதல் காண்டமான பாலகாண்டமோ இறுதி காண்டமான உத்தரகாண்டமோ வால்மீகியால் எழுதப்பட்ட அசல் படைப்பில் இல்ல அப்படின்னு வாதிடுறாங்க. ஆமாம், அவங்க அப்படி சொல்றாங்க. இருங்க, வால்மீகி பாலகாண்டத்தை எழுதலையா? அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த ராமர் பிறப்பு, விஸ்வாமித்திரர் பயிற்சி, சிவதனுசு உடைப்பு எல்லாமே ஒரிஜினல் கதையில இல்லையா அப்படின்னு தான் சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இப்போ வர்ற மாடர்ன் சினிமாக்கள்ல ஒரு திரைப்பட வரிசை பெரிய ஹிட் ஆன உடனே அந்த ஹீரோ எப்படி உருவானாங் காட்டுறதுக்காக ஒரு ப்ரீக்வல் எடுப்பாங்களே, அது மாதிரி பிற்காலத்துல யாரோ ராமருக்கு ஒரு பேக் ஸ்டோரி எழுதுனாங்கன்னு சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? இந்த ப்ரீக்வல் ஒப்பீடு 100க்கு 100 பொருத்தம். ஆய்வாளர்கள் இதை சொல்றதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் மொழியல் கட்டமைப்பு. சமஸ்கிருதத்துல முதல் காண்டத்தோட நடையும் இலக்கண அமைப்பும் மற்ற மைய காண்டங்களோட நடையும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஓ, எழுத்து நடை மாறுபடுது. ஆமா, ஆனா அதை விட முக்கியமான 2வது காரணம் ராமரோட குணாதிசயம். அயோத்தியா காண்டத்திலிருந்து யுத்த காண்டம் வரைக்கும் ராமரோட பயணத்தை பாத்தீங்கன்னா, ராமர் ஒரு மிகச்சிறந்த நெறிதவராத மனிதனா, அதாவது மரியாதா புருஷோத்தமனா தான் சித்தரிக்கப்படுறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆமா, அவர் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. சீதையை பிரிஞ்சதும் ஒரு சாதாரண மனிதனை போல கதறி அழுறாரு, காடுகள்ல அலைகிறார். அங்க அவர் ஒரு கடவுள் அப்படிங்கறத விட சிறந்த மனிதன் என்றே போற்றப்படுறார். கரெக்ட். ஆனா பாலகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் கதையோட ஆரம்பத்திலேயே ராமரை விஷ்ணுவின் அவதாரம்னு ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சிடுறாங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா, ஒரு காவியம் பல நூற்றாண்டுகளா மக்கள் வாய் வழியா கடத்தப்படும் போது அந்த நாயகன் மேல மக்களுக்கு இருந்த மரியாதை மெல்ல மெல்ல பக்தியா மாற ஆரம்பிச்சது. ராமரை ஒரு மாபெரும் மனிதன் அப்படிங்கிற நிலையில இருந்து அவர் முழுமையான கடவுள் அப்படிங்கிற இறைநிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு இறையியல் கட்டமைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த தேவையில உருவானதுதான் இந்த பாலகாண்டம். மக்கள் அவரை வெறும் அரசராக மட்டும் பார்க்காம வழிபடும் தெய்வமாக பார்ப்பதற்கு இந்த ப்ரீக்வல் ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. ஓ, அப்போ பாலகாண்டம் தான் அவர் ஒரு அவதாரமாவே மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கு. இதனாலதான் பிற்காலத்துல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல வந்த துளசிதாசரோட ராமசரிதாமனஸ் மாதிரியான படைப்புகள்ல ராமர் மனிதரே கிடையாது, அவர் ஒரு முழுமையான கடவுள்னு ஆணித்தரமா நிறுவப்பட்டுச்சோ. மிகச்சரி. ஒரு மனிதன் எப்படி காலப்போக்கில் முழுமையான கடவுளாக போற்றப்பட்டான் அப்படிங்கிறதுக்கான இலக்கிய பரிணாம வளர்ச்சிய இந்த பாலகாண்டம் நமக்கு காட்டுது. ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது ஒரு பிற்கால சேர்க்கையா இருந்தாலும் காவியத்துக்கு இது கொடுக்கிற ஆழம் ரொம்ப பெருசு. ஏன்னா இது இல்லாம நீங்க நேரா அயோத்தியா காண்டத்துல போய் கதையை படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். விஸ்வாமித்ரர் யாருன்னு தெரியாது, சீதைக்கும் பூமிக்குமான தொடர்பு என்னன்னு புரியாது, ராமர் எப்படி தர்மத்தோட மொத்த உருவமா மாறினார்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. அந்த இடைவெளிய இந்த பாலகாண்டம் மிக நேர்த்தியா நிரப்புது. உண்மையாகவே இது ஒரு சிறப்பான அறிவு பயணம். நாம இப்போ இந்த ஆழமான உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்?
ஒரு சின்ன பறவையோட மரணத்துல, ஒரு முனிவரோட இரக்கத்துல தொடங்கி அயோத்தியால மாபெரும் யாகம் நடத்தப்பட்டு ஒரு நாயகன் பிறக்கறான். இளம் வயதிலேயே விஸ்வாமித்திரரால காட்டிற்கு கூட்டிட்டு போகப்பட்டு அரக்கர்களை அழித்து தர்மத்தை காக்கும் பொறுப்பை ஏத்துக்கிறான். மிதிலையில மாபெரும் சிவதனுஷை உடைத்து சீதையை மணந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் எதிர்காலமாக உருவெடுக்கிறான். இந்த பாலகாண்டம் என்பது வெறும் குழந்தை பருவ கதை கிடையாது. இல்லவே இல்ல. இனி ராமாயணத்துல வரப்போகும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான மாபெரும் போருக்கு மிக வலுவான அடித்தளத்தை அமைக்கும் பகுதி. ஆமா, ராமரோட வாழ்க்கையிலே நீ வரப்போகும் 14 வருட வனவாசம், சீதையை மீட்பதற்கான மாபெரும் போர், இது எல்லாத்துக்கும் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்ட களம் இந்த பாலகாண்டம் தான். இங்கே அவர் விஸ்வாமித்திரர்கிட்ட கத்துக்கிட்ட தர்மமும் பெற்ற பயிற்சிகளும் தான் பிற்காலத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவரை நெறி தவறாத மரியாதை புருஷோத்தமனாக நிலைநிறுத்தியது. இத நீங்க கேக்குறவங்க உங்களோட சொந்த வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்க. உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க சந்திச்ச மனிதர்கள், உங்களை கடந்து போன விஸ்வாமித்திரர்கள், நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், உங்களோட பின்னணி, இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்களோட பாலகாண்டம். ஆமா, கண்டிப்பா. அந்த பாலகாண்டம் தான் பிற்காலத்துல நீங்க எடுக்கிற மிக கடினமான முடிவுகளை தீர்மானிக்குது. உங்களோட எதிர்கால போர்க்களங்கள்ல நீங்க எப்படி செயல்படுவீங்க அப்படிங்கறத உங்களோட ஆரம்பகால அடித்தளமே முடிவு செஞ்சிடுது அப்படிங்கறத ராமாயணம் நமக்கு மறைமுகமா உணர்த்துது. ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்றோம். ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பாலகாண்டம் ராமர ஆரம்பத்திலேயே கடவுள்னு நமக்கு அறிவிச்சிடுச்சு. ஆனா இனி வரப்போற மைய காண்டங்கள்ல அவர் ஒரு சாதாரண மனிதனை போல மனைவிய பிரிந்து கண்ணீர் விடுவாரு, பசியோடும் தாகத்தோடும் காடுகள்ல அலைவாரு, மனித துன்பங்கள் அனைத்தையும் அனுபவிப்பாரு. உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு கதையின் நாயகன் ஏற்கனவே முழுமையான கடவுள்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவர் படுற அந்த மனித துன்பங்களை நீங்க பாக்குற விதம் மாறுமா? அவர் கடவுள் தானே, இதெல்லாம் அவருக்கு ஈஸி அப்படின்னு இந்த துன்பங்களுக்கான மதிப்பு குறையுதா? அல்லது அவர் பிரபஞ்சத்தோட கடவுளாக இருந்தும் ஒரு சாதாரண மனிதனை போல் கஷ்டப்படுறாரே அப்படின்னு அந்த துன்பங்களோட வீரியம் இன்னும் அதிகரிக்குதா? யோசிக்க வேண்டிய கேள்வி. எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பரிசோதனையில இமோஷன்ஸ்க்கு என்ன மதிப்பு? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.